ஆட்டிசம்னா என்ன? ஏன் இது இவ்ளோ சீக்கிரமா பரவுது சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டிசம் சமீப காலமாக அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உங்கள் கம்யூனிட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் கூட, ஒரு சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட, அந்த கம்யூனிட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் நெய்பர்ஸில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு உறுதியாக ஆட்டிசம் இருக்கிறத கண்டிப்பாக நம்மளால் இதை நம்மளுடைய கண்களாலே பார்க்க முடியும். என்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குங்கிறத அப்பா அம்மா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது? வந்து இப்போ மொபைல் பார்க்கறதுனால ஆட்டிசம் வருது. கரு உருவானதுலேருந்து குழந்தை பிறந்த அந்த செகண்ட்ஸ், ஈவன் சிம்பிள் எவிடன்ஸ், குழந்தை பிறக்கும்போது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆன் த ரூட் காஸ் ஆஃப் ஹைபாக்சியா. மனுஷங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான் அது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஆட்டிசம்கான காரணம்ங்கிறது எப்படி புரிஞ்சு? டியூரிங் பிரெக்னன்சி அந்த டைமில் ஒரு மதர் தாட் ஆஃப் சூசைட் இருந்திருந்துன்னா அந்த மதருடைய மனநிலை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதனால கூட சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால ஹைபாக்சியா வருன்றது ஒரு பாயிண்ட்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணி ஐ ஹவ் ஷேர்ட் ஈவன் த்ரூ வித் ஆல்பம்ஸ். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் விஜயானந்த் ஆட்டிசம் கிளினிக் உடைய ஃபவுண்டர் ப்ரொஃபசர் டாக்டர் விஜயானந்த் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பிளட் சுகர் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிளட் சுகர் இல்லாத வீடே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இருக்கு. அதே மாதிரியே ஆட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப எல்லாராலையும் வந்து புழக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஆயிடுச்சு. வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்துருச்சு, ஆட்டிசம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நிறைய பரவிக்கிட்டே இருக்கு. முதல்ல ஆட்டிசம்னா என்ன? ஏன் இது இவ்வளோ சீக்கிரமா பரவுது சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டிசம் சமீப காலமாக அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஈவன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி 1 out of 1000 இருந்தது. அதுக்கப்புறம் 1 out of 100 ஆனது. கடைசியாக சிடிசின்னு சொல்லுவாங்க, அந்த ரிசர்ச்சில் படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இடத்துல 1 out of 36ன்றது வந்து ப்ராபப்ளி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிஃபோர் பேண்டமிக் முன்னாடி எடுத்த ரிசர்ச் தான் இருக்குது. பட் என்னுடைய அனுபவத்தில் ஆல்மோஸ்ட் நான் 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டெஃபினட்டாக ஆஸ் ஆன் டுடே ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கிளியராக இன்றைக்கி எடுத்தோம்னா, டுடே பார்ன் இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க 1 out of 20 உறுதியாக, நாட் ஒன்லி சென்னை, தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆட்டிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் கூட இந்த இன்க்ரீஸ் இன் ஆட்டிசத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ ப்ரிவென்ஷனுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. எஸ், நீங்கள் சொல்கிறது உறுதி. உங்கள் கம்யூனிட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தால் கூட, ஒரு சின்ன ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட, அந்த கம்யூனிட்டியில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் நெய்பர்ஸில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு உறுதியாக ஆட்டிசம் இருக்கிறத கண்டிப்பாக நம்மளால் இதை நம்மளுடைய கண்களாலே பார்க்க முடியும். ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் டிசீஸ் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து பிபி, பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர்னு சொல்கிற இது ரெண்டுமே வந்து டிசீஸ் கிடையாதோ, அதே மாதிரி ஆட்டிசமும் ஒரு டிசீஸ் கிடையாது. நம்ம உடம்பு வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆர்கன்ஸ். நியர்லி ஒரு 98 ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் மிக மிக முக்கியமான ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஹார்ட்டு, லிவரு, லங்ஸு, பேங்க்ரியாஸ், பிரெயின். இது எல்லாத்துலேயும் மிக முக்கியமானது பிரெயின். இதில் இந்த ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸை தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். பேங்க்ரியாஸில் ஏற்படக்கூடிய அந்த இன்சுலின் மெட்டபாலிசத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இம்பேலன்ஸை தான் வந்து நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சுகர்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரெயின் இஸ் மேட் அவுட் ஆஃப் செல்ஸ். எல்லா ஆர்கனுமே செல்ஸ் தான். அந்த பிரெயினில் அந்த செல்லால் ஆனக்கூடிய அந்த பிரெயின், அந்த செல்லோடைய பேர் வந்து நியூரான்ஸ். அந்த நியூரானுடைய ஃபங்க்ஷனல் இம்பேலன்ஸ் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய மூளை ஸ்ட்ரக்சர், அனாட்டமி அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கும். பெத்தலாஜிக்கலாக உங்களால் மூளையில் எந்தவித நோய்க்கிருமி தொற்றையும் பார்க்க முடியாது. எந்த ஹைஃபை ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் ரேடியோ இமேஜிங் டெக்னிக் மூலமாக உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது பெத்தலாஜிக்கல் கண்டிஷன் கிடையாது. அதே சமயத்தில் எதுவுமே இல்லை அப்புறம் ஏன்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ். ஒரு நியூரானுமே நார்மலாக அதனுடைய ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அது நார்மல் பிரெயின். ஒருவேளை அந்த நியூரானுடைய ஃபங்க்ஷனில் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா
அதுக்கு பேர் தான் ஆட்டிசம். அந்த இம்பேலன்ஸ் 4 லேயராக நம்ம பிரிக்கலாம். ஃபிஜிட்டிவ்னு சொல்லுவாங்க, துருன்னு இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் ஏடிஹெச்டி சைல்டுன்னு சொல்லுவாங்க. சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், லைட்டை பார்த்து சத்தத்தை பார்த்து பயப்படுவாங்க. பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும். மெமரி ஸ்பீச் இன்டெலிஜென்ஸில் ப்ராப்ளம் வரும். இப்போ நான் சொன்ன இந்த 4 ப்ராப்ளம் ஒரு நியூரானுமே செய்யும். நம்ம பிரெயினில் ஒரு 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. 15 வயசு வரைக்கும் இந்த பிரெயின் டெவலப் ஆகும். 1000 ட்ரில்லியன் ஆக்சான் டென்ட்ரைட் கனெக்ஷன் நடந்து சிக்னலிங் நெட்வொர்க்கிங் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம பாடியை கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் தான் பிரெயின். இந்த ஃபங்க்ஷனில் ஏற்பட்ட இம்பேலன்ஸ் தான் ஆட்டிசம். இதை ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு கிளியராக டிஃபைன் பண்ணலாம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த போலியோங்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் பயமுறுத்தின ஒரு விஷயமா இருந்தது. கவர்மெண்ட்டே நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து தடுப்பூசி போடணும் அப்படிலாம் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஆட்டிசம்ங்கிறத நம்ம அப்படி கொண்டு போய் கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு தடுப்பூசி போது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ஆட்டிசம்ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க சொல்ற சிம்டம்ஸ்லாம் என் குழந்தை வந்து கொஞ்சம் பேச லேட் ஆனிச்சுன்னா அது அப்படிதான்ப்பா இருக்கும், எல்லா குழந்தைங்களும் பேசிடாது, லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ல லைட்டை பார்க்கறது, பலூன் வெடிக்கதான், குழந்தைன்னா வெடிக்கதா பயப்படதானப்பா செய்யும், அதென்ன பெரிய பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்கள்ல இருந்து பேரண்ட்ஸ் வரைக்கும் அது ஒரு நார்மலைஸான ஒரு விஷயமா ஆக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குங்கிறத அப்பா அம்மா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நீங்கள் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ நல்ல கேள்வி இது. அதை ஒரு 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு போலியோருக்கு வேக்சின் வந்துருச்சு, கொரோனா இருந்தது, வேக்சின் வந்துருச்சு. அப்போ ஆட்டிசத்துக்கு அடுத்து வேக்சின் வருமான்ற ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் வேணும்னாலுமே அதுக்கான ரூட் காஸ் தெரியணும். கொரோனான்னு ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா இது வைரஸ்னால் வந்துச்சு. ஸோ எனக்கு ரூட் காஸ் தெரியாமல் நான் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த இடத்துல 20 இயர்ஸாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ரூட் காஸ்ன்றது கிளியராக டிஃபைன் பண்ணல. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுள் ஜெமினியில் அடிச்சு பாருங்கள், சாட் ஜிபிடியில் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் புக்ஸில் அடிச்சு பாருங்கள். கிளியராக ப்ரிசைஸாக ஒரே இடத்துல டேட்டாஸ் இருக்காது, ஸ்கேட்டர்டாக இருக்கும். இந்த ஸ்கேட்டர்டு டேட்டா ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வருதுன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் கண்டுபிடிச்சி அதை எம்டிபின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் நம்ம கலைச்சிடலாம். ஸோ அதனால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒருவேளை வேறு ஏதாவது ரீசன் எபிஜெனட்டிக் ஃபேக்டர் என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் வருதுன்னா கூட 5th மந்த் அனாமலி ஸ்கேன் ஒன்று இருக்குது. அதை பண்ணும்போது நம்மளால் நேசல் போன் அந்த சைஸை வச்சு ஒருவேளை இது ஆட்டிசமாக இருக்கலாம்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி ஈவன் உங்களுடைய ஃபேமிலி டாக்டரே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம கருவை கலைக்கலாம். அதுவே ஒரு ப்ரிவென்ஷன். பட் இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறது வெறும் 3 to 5%. இதை தாண்டி நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் பார்க்கறதுனால ஆட்டிசம் வருது அப்படின்னு ஒரு வாதமும் போயிட்டுருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஹிடன் சீக்ரெட் ஃபார் திஸ் காசேட்டிவ் ஃபேக்டர் என்னோட அனுபவத்தில் உறுதியாக மெடிக்கல் டேர்மில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹைபாக்சியா. தட் மீன்ஸ் லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு எனி ஆர்கன். நம்ம உடம்புக்கு தேவையான, இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், 21% ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுனால தான் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. ஸோ அம்மாவுடைய வயிற்றில் கரு உருவான அந்த ஃபஸ்ட்டு செல்லிருந்து குழந்தை பிறக்கிற அந்த ஜேர்னிக்குள்ள பல காரணங்களால் ஹைபாக்சியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜனுடைய குறைபாடு. ஸோ என்னோட அனுபவத்தில் ஒரு 5000 மதர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டா எவாலுவேட் பண்ணி பார்த்ததில் 90%, ஈவன் நாளைக்கு நான் கொடுத்துருக்கிற அப்பாயின்மெண்ட் ஒரு 10 குழந்தைங்களுக்கான அம்மா கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது 9 பேருக்கு அந்த ஆக்சிஜன் குறைபாடு அந்த குழந்தைக்கு எதனால் ஏற்பட்டதுன்னு என்னால் லைவாகவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும், கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ரூட் காஸ் ஃபார் ஆட்டிசம் இஸ் ஹைபாக்சியா, லேக் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு த பிரெயின். அதுதான் டே 1 தெரியாது. இங்கே தான் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர். இது எங்க நடக்குது, எப்ப நடக்குதுன்னா அம்மாவுடைய வயிற்றுல குழந்தை வளரும்போது நடக்குது. இல்ல அதுதான் எனக்கு டவுட். இப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க அவங்க கிட்ட பேசும்போதே என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றீங்க. வயிற்றுக்குள்ள கருவா இருக்கிறப்போ ஒரு குழந்தைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு அந்த தாயாலேயே இப்படி உணர முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி நடக்கும்பொழுது அந்த ஆக்சிஜன் வந்து அங்க குறையுங்கிறது அது பண்ண சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு தாயால உணர முடியாது. பட் அந்த ஹிஸ்டரியை நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கான காசேட்டிவ் ஃபேக்டரால் அதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வேலிடேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அனீமியா வந்ததுன்னா ஆக்சிஜன் குறையும், டிரான்ஸ்போர்ட். அயர்ன் டேப்லெட் எடுத்திருக்க மாட்டாங்க, ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க, கிளியர் எவிடன்ஸ். தைராய்டு வேல்யூ இருந்திருக்கும், சரியாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிளியர் எவிடன்ஸ். கார்டு அரவுண்ட் த நெக் இருந்திருக்கும்,
ஸ்கேன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு பிளாசண்டா ப்ரீவியா ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வயிற்றுல தண்ணி கம்மியாக இருக்குது, லீக் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தையோட பொசிஷன் ப்ரீச்சாக இருக்குன்னுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிம்பிளாக குழந்தையோட மூவ்மெண்ட்டே தெரியாமல் இருக்கும். வயிற்றுல பெல்ட் கட்டி பார்ப்பாங்க, குழந்தையோட ஹார்ட் ரேட் குறைஞ்சிருக்கும். சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தினால ஹைபாக்சியா ஏற்படும். ஸோ ஐ கேன் ஏபிள் டு பின் பாயிண்ட் சர்டன் ஈவெண்ட்ஸ். ஒரு 20 to 30 எபிசோட்ஸ் ஆஃப் ஹைபாக்சியாவுக்கு ப்ராபபிள் காஸ் இருக்குது. என்னுடைய கேஸ் டேக்கிங் நான் வந்து கண்டிப்பாக என்னோட கிளினிக்கில் குழந்தைய நான் ஸ்டெத் வச்சு பார்க்குறதில்ல, பிரெயின் சிடி எம்ஆர்ஐக்கு அனுப்புறதில்ல. குழந்தையோட அப்பா கிட்டேயோ அல்லது தாத்தா பாட்டிக்கிட்டே நான் பேசுகிறதே கிடையாது. குழந்தையோட அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா கரு உருவானதுலேருந்து குழந்தை பிறந்த அந்த செகண்ட்ஸ், ஈவன் சிம்பிள் எவிடன்ஸ், குழந்தை பிறக்கும்போது க்ரை லேட் ஆகும். குழந்தை பிறந்த உடனே ஸ்கின் கலர் பிங்கிஷ் ப்ளூ டிஸ்கலரேஷன் ஆகும் ஆக்சிஜன் குறையும் போது. குழந்தை தண்ணி குடிச்சிருக்கலாம், இல்லை மோஷன் போயிருக்கலாம். குழந்தைய இம்மீடியட்டாக என்ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இட் செல்ஃப் கிளியர் எவிடன்ஸ். ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு இதுதான் காசேட்டிவ் ரீசன்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணி ஷேர் பண்ண முடியாததுனால தான் இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் சில நேரங்களில் பல விஷயங்கள் தப்பு நடக்கும். உதாரணத்துக்கு குழந்தை வந்து சில கண்ட்ரீஸில் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளோ தான் லீக் ஆனாலுமே பெயின் வரலன்னா அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நான் ஒரு கேஸை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மதர் சொன்னாங்க, குழந்தைக்கு நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாடி வந்த குழந்தைக்கெலாம் பிரசவம் பார்த்துட்டாங்க, ஸோ அதனால் எனக்கு பனிக்கூட உடஞ்சி நான் தண்ணி ஊற்றினாலுமே வலி வர வரைக்கும் நானே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மா கிளியராக அவங்க வாயிலே சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஹைபாக்சியா நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற டைம் வந்து ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு எமர்ஜென்சியில் சஃபர் ஆகுது, சைன் போடுங்க. பிகாஸ் டெலிவரி டைமில் கன்சர்ன் ஃபார்மில் சைன் போடணும். எத்தனை பேரண்ட் சைன் போடாமல் நான் வேறு டாக்டரை போகிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு டைமை ட்ராக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எரர், இது வந்து வேணும்னு பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். டாக்டர் மேலே தப்போ இல்லை குழந்தை மேலே தப்போ பேரண்ட் மேலே தப்புன்னு சொல்ல, அவங்கள அறியாமல் பண்ணக்கூடிய பல தவறுகள் கூட இந்த ஹைபாக்சியா ஏற்பட்டு ஆட்டிசம் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணணும்னா, ஆன்டிநேட்டல் கேர். இந்த ரீசன்லலாம் ஹைபாக்சியா நடக்கும்ன்றத ஒரு அவேர்னஸ் நம்ம பண்ணும்போது மட்டும்தான், இப்போ நான் பேசின இந்த பேச்சுக்கள் மூலமாக டியூரிங் ப்ரெக்னன்சி இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துகிட்டு ஒரு மதர் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். இது இட் செல்ஃப் அவேர்னஸ் மெசேஜ் டு த இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மதருமே, ப்ரெக்னென்ட் உள்ள மதருமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைன்யூட்டாக பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்க ஆட்டிசத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ், நீங்க சொல்ற 90% வந்து முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியும். அவங்க வந்து ஜோஷியத்தை கேட்டுட்டு அந்த சர்ஜரிக்கு போறதோ, இல்ல நான் பண்ணிக்கிட உடனே எனக்கு ரொம்ப லேட்டா அது பண்றாங்க, ரிஸ்கான சர்ஜரின்னு சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு, இது மாதிரி அங்கே இங்கே அலைக்கழிக்கிறதுனால இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். தைராய்டு இஷ்யூ இருக்குன்னா இது மாதிரி மெடிக்கலி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டோ இதை ஒன்றும் பண்ண முடியும். ஆனா நீங்க இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க, மன அழுத்தம் அப்படிங்கிறது. மன அழுத்தம் வந்து மனுஷங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ஆட்டிசம்கான காரணம்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிள்ங்க. பிபி இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, மெடிசன் எடுக்கிறீங்க, பிபி குறைஞ்சிருமா? மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிபி அதிகமாகி ஸ்ட்ரோக் வராதா? நீங்கள் வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் பார்க்காதீங்க. ஹோமியோபதியோட பியூட்டியே நம்மளோட உடம்புல மனசோடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன் ஒரு ஃபேமிலியில் 10 பேர் இருக்கும்போது 2 பேருக்கு மட்டும் சுகர் ஸ்டார்ட் ஆகுது, பிபி ஸ்டார்ட் ஆகுது? ஏன் சில பேருக்கு கேன்சர் பர்டிகுலராக அந்த ஃபேஸில் வருது? ஸ்பெசிஃபிக் அந்த பீரியடை நீங்கள் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பாருங்கள். யார் ஒருத்தருக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் மோர் தென் 3 months ஆர் 6 months இருந்து அது ஆங்ஸைட்டியாக கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி டிப்ரெஷனாக மாறி சூசைட் தாட் அளவுக்கு போகிறாங்களோ, நான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஆட்டிசம் குழந்தை பிறக்குதுன்னு நான் சொல்லலை. பட் டியூரிங் ப்ரெக்னன்சி அந்த டைமில் ஒரு மதர் தாட் ஆஃப் சூசைட் இருந்திருந்துன்னா அந்த மதருடைய மனநிலை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். இதை நான் ஆல்மோஸ்ட் நிறைய மதர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அதனால் கூட சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ்னால ஹைபாக்சியா வருன்றது ஒரு பாயிண்ட்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணி ஐ ஹவ் ஷேர்ட் ஈவன் த்ரூ வித் ஆல்பம் சாங்ஸ். சைக்கோசோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ, பட் அதனுடைய அளவு. எல்லாருக்கும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்கும் தான் பிபி இருக்குது. பட் எதனால் ஸ்ட்ரோக் வருது? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பிபி மாத்திரை எடுத்தாலுமே அது கண்ட்ரோல் ஆகாமல் எக்ஸ்ட்ரீமாக ஷூட் அப் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலையா? அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹைபாக்சியா நடக்கும். அது சயின்ஸ் சொல்லுது. ஹைபாக்சியா நடந்தால் ஆட்டிசம் வரும்ன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ட்ரிகரிங் ஆட்டிசம்.
நானும் அந்த ஆல்பம் சாங் பார்த்தேன். அந்த கட்டுறது காதல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பிரெக்னன்சி டைம்ல அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறதோ, அந்த விமனோட ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது அந்த குழந்தை அளவுக்கு பிரதிபலிக்குது இல்லையா? கண்டிப்பா பிரதிபலிக்குதுங்க. நெறைய விஷயம் நமக்கு சயின்டிஃபிக்கா பேசுறோம். இந்த வளகாப்புன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. வளையல்ல இருக்கிற சவுண்ட் வந்து குழந்தையோட காது சவுண்டுக்கும் மேட்ச் ஆகுங்க. அந்த வளையல் சத்தத்த கேட்டு குழந்தை மூவ்மெண்ட்ல இருக்கும். அத ஒரு அம்மா வேலிடேட் பண்ணலாம். நம்ம கஸ்டம்ல நெறைய சொல்லியிருக்காங்க. கன்சீவ் ஆன உடனே அம்மா வீட்ல இருக்கணும். ஏன் அம்மா வீட்ல இருக்கணும்னா, மதர் இன் லா, ஃபாதர் இன் லாவால வாமிட் பண்ணும்போது கையில இருந்து எடுத்து அந்த வாமிட் எடுக்க மாட்டாங்க. அதே ஒரு அம்மாவால பிடிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ மெஜாரிட்டி வந்து ஆஃப் லேட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்றோம். பிபி ஏன் வருது? சுகர் ஏன் அதிகமாகுது? லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். உங்க லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம். நம்ம அந்த காலத்தில் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் முன்னாடி உள்ள லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வாழ முடியுமானா, இப்படி வாழலாம் சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்து நகர்ந்து போவோமே தவிர அதுக்கு போகவே மாட்டோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னால ஆட்டிசம் ஆல்சோ இஸ் ஹேப்பனிங் அண்ட் ட்ரிகர் ஆகுது. பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டிசம் இஸ் இன்க்ரீசிங். இதை தவிர நீங்கள் மிக முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு அம்மா எப்படி வந்து அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது. இதில் இது ஒரு புதுசாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போது நம்ம எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலுமே நம்ம லேபுக்கு போய் கண்டுபிடிச்சிடலாம். பட் வென் இட் கம்ஸ் டு த ஆட்டிசம், இது டிசீஸ் கிடையாது. இது டிசீஸாக இருந்தால் தானே நீங்கள் லேபில் போய் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அசஸ்மெண்ட் டூல்ஸ் நிறைய இருக்குது. அதில் வேலிடேட்டட் டூல்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் ஆட்டிசம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு ஆப்பே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அசஸ் பண்ணலாம் டெக்னிக்கலி. பட் இது எல்லாத்த விட நான் எல்லா பேரண்ட்டுக்கும் சிம்பிளாக சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதாவது பிரெயினுடைய நியூரான்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸில் டிஸார்டர் இருந்தால் நான் சொல்கிற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரும். ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு எஸ் நோ அப்படின்னு ஒரு ஜஸ்ட் டேப்லெட் காலம் போட்டு அதில் மேக்ஸிமம் எஸ் ஒரு 50% மேலே இருந்ததுன்னா மேபி உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கலான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 4 வகையாக பிரிக்கலாம். ஃபிஜிட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பேசும்போது, இப்போ நம்ம இன்டர்வியூ பேசும்போது, நான் பேசும்போது நீங்கள் என்னோட கண்ணை பார்க்குறீங்க. மெஜாரிட்டி குழந்தை கண்ணை பார்க்காது. ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது, துருத்துருன்னு இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு ஜாபையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது. ஒரு விஷயத்தை பேசும்போது அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்களால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், இப்போ சமீபமாக எல்லாருக்குமே மொபைல் பார்த்து அந்த கவனிக்கிற தன்மை போயிடுச்சு. யாருமே 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறோம். அது குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஐ கான்டாக்ட் இருக்காது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது. அடுத்தது, ஏதாவது ஒரு சத்தம் வீட்டில் கேட்கும்போது, மிக்சி சவுண்டு, கிரைண்டர் சத்தம் கேட்கும்போது பயப்படுவாங்க. நமக்கு தெரியாது ஏன் பயப்படுறாங்கன்னா, அந்த மிக்சி சத்தத்தினால பயப்படுவாங்க. ஒரு லைட் இருக்குன்னா அந்த வெளிச்சத்தை நேராக பார்க்காம க்ராஸாக பார்ப்பாங்க. ஸ்மெல் வந்தால் குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள டச் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. மைல் ஸ்டோன்ஸில் டீலே ஆக ஆரம்பிக்கும். அவங்களுடைய வயசுள்ள குழந்தைங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு தனிமையை விரும்புவாங்க. மெமரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அதிகமாக இருக்கும். வீல் ஸ்பின்னிங், சுற்றுறது, இந்த ஃபிஜிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நிறைய அவங்களுக்கு பிடிக்கும். செல்ஃபாக லாஃப் பண்ணுவாங்க, செல்ஃபாக டாக் பண்ணுவாங்க, தலையை ஹெட்டை பேங் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காமன் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ், இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் வந்து டே 1 கண்டிப்பாக தெரியாது. 18 மாதம் வரைக்கும் தெரியறது ரொம்ப கஷ்டம். டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஆரம்பம் எப்போ தெரியும் அப்படின்னா 18 மாதத்துலேருந்து 24 மாதத்தில் உறுதியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 18 மாதம் வரைக்கும் தெரியாது? அங்கே தான் ஒரு சயின்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டில் போய் பார்க்கணும். பிரெயின் டெவலப் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து 18 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, குழந்தை பேசுகிறது ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு வரும், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரும், அப்புறம் 2 வார்த்தை வரும், அப்புறம் அதை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க இல்லைங்களா? இதுதான் மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயும் ஒரு டீலே வரும். பேசும்போது அவங்களுக்கு ஸ்பீச் டீலே வரும். சில குழந்தைங்க 8 வயசுக்கு மேலே ஸ்பீச் வரலன்னா ஓப்பனாக பார்க்குறதே கஷ்டம். இதுவும் பிரெயினில் இருக்கக்கூடிய ஏற்பட்ட அந்த ஹைபாக்சியானால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கும்போது பிரெக்னன்சி பீரியட்ல தான், அந்த டியூரிங் டைம்ல தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்துக்கணும். பிஃபோர் பிரெக்னன்சி அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? அதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்படி இருந்தோம்னா அது மாதிரி வரதுக்கான வாய்ப்பு 2-3 ஃபேக்டர் இருக்குது மேடம். பட் இது எல்லாருக்குமே இப்போ தெரியும். அபவுட் 10 இயர்ஸுக்கு மேலே இருந்து மேரேஜ் பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் ஆட்டிசம் அதிகம். ஜெனட்டிக்காக ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ஆட்டிசம் இருக்குன்னும் போதும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த 2 விஷயம் இருக்கும்போது பயப்படவே வேண்டாம். உங்கள் ஃபேமிலி டாக்டரே ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஆட்டிசம் இருக்குது, 5th மந்த் அனாமலி ஸ்கேன், பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக
செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டாக்டர் கைனகாலஜிஸ்ட் டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. பட் இதை தவிர பல காரணம் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதனால தான் ஆட்டிசம் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து. அது மாதிரி ஆட்டிசம் சுத்தி நிறைய மித்து எல்லாம் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு சார். அதுவும் ஆட்டிசம் எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு மார்க்கெட், அதாவது ஒரு நோயை கூட மார்க்கெட்டாக மாத்திட்டாங்க. ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை வச்சு என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியும். கொரோனா டைம்ல எப்படி மாஸ்க்கும் அதுவும் அந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ ஆட்டிசம்ங்கிறது வந்ததுக்கு பிறகு ஆஸ்ட்ராலஜிலேருந்து ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இந்த ஆட்டிசம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலுக்கு போங்க ஆட்டிசம் சரியாயிடும், இந்த பரிகாரம் பண்ணுங்க ஆட்டிசம் சரியாயிடும். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? இங்கே பிரச்சனை என்னன்னாக்கா, நம்ம வேர்ல்டு வைடு மெடிக்கல் சிஸ்டம் நம்பர் 1 மாடர்ன் மெடிசன் அலோபதி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் கொரோனா வந்தோடனே வேர்ல்டே ஏன் லாக்டவுன் பண்ணும்? அதில் ஒரு சொல்யூஷன் இல்லை. ஒரு சொல்யூஷன் இல்லைன்னும் போது மக்கள் வேறு ஆப்ஷன், ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டத்தை நோக்கி நாடுறாங்க. அதுதான் வேர்ல்டு வைட் ட்ரெடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லுவோம், இந்தியாவில் ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லுவோம். இதையும் தாண்டி சில டிசீஸ் லைக் கேன்சர்ஸ்லாம் கில்லர்னு சொல்கிறோம். இன்றைக்கும் நம்மளால் அதை க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் டிசார்டராக இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் பொறுமையை இழக்கிறாங்க. எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு த ஆட்டிசம். இது ஸ்டார்ட் பண்ணுற ஏஜ் தான் 18 months. இதனுடைய தாக்கம் 15 வயசு வரைக்கும் இருக்கும், அதிகமாயிட்டே போகும். சுகர் இருக்குது, இன்றைக்கி சுகர் ஸ்டார்ட் ஆகுது, சுகர் க்யூர் ஆகுமா? 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சுகர் இருக்கும். ஆனால் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கேட்ராக்ட் சேர்ந்து வரலாம், கேங்க்ரீன் சேர்ந்து வரலாம். சில பேஷண்ட்ஸ் அந்த சுகரை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க, சில பேர் சரியாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க, அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, பொறுமையை இழக்கிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க, பதில் சரியாக கிடைக்கல, சொல்கிற பதில் எல்லாம் அவங்க நம்பி எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க, அப்போ ஆன்சர் கிடைக்கல, கடைசியாக கடவுளை நோக்கி போகிறாங்க, அங்கேயும் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் டு த பாயிண்ட், சொல்யூஷன் உங்களுக்கு மாடர்ன் மெடிசனில் லிமிட்டடாக தான் இருக்குது. பிகாஸ் பிரெயினை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? முடியாது. பிரெயினை சர்ஜரி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வேறு என்ன தான் ஆப்ஷன்? மெடிசன்ஸ் இல்லையா? இருக்குது, சில மெடிசன்ஸ் இருக்குது, ரெஸ்பிரடான், காக்னிகேர், சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் அட்வர்ஸ் எஃபெக்ட், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதுனால சைக்காட்ரிஸ்ட், நியூராலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம், நீங்கள் பேரண்டல் கேர் கொடுங்க, தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது எந்த பேரண்ட்டும் அதோட அவங்க டாட் வைக்க மாட்டாங்க. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நெட்டில் தேட ஆரம்பிப்பாங்க, வேறு ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் சொல்கிற ஒரு ஆப்ஷன் கோயிலை நோக்கி போகிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கிளியர் விஷன் அட்லீஸ்ட் ஒரு 3 years நம்ம வைக்கும்போது தான் இந்த மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும் பை ஹோலிஸ்டிக் நியூரோபதி அப்ரோச். இந்த ஹோலிஸ்டிக் நியூரோபதி அப்ரோச்சுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, ஈவன் தோ ஐ எம் ஹோமியோபதி டாக்டர், நம்ம ஒரு குழந்தைக்கு அந்த பிரெயினுக்கு தேவையான என்ன மொடாலிட்டி தேவையோ அதை தான் நான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன். பிரெயின் ரிலேட்டட்ன்றதுனால நியூரோபதி, ஹோலிஸ்டிக் நியூரோபதியில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பேரண்டல் கேர். எல்லா பேரண்ட்டும் பிரெயினை கேர் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது தப்பு. இந்த இடத்துல ஒரு மித் இருக்குது. நீங்கள் பிரெயினை என்ன கேர் எடுக்க முடியும்? ஒரு கேரும் உங்களால் எடுக்க முடியாது. பட் ஸ்டமக்கை நீங்கள் கேர் எடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டமக்கை நீங்கள் கேர் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரெயின் நல்லாயிருக்கும். ஏன் ஸ்டமக்கை கேர் எடுக்கணும்னா, ஸ்டமக் இஸ் ஹைப்பர் ரியாக்டிவ் கட். மில்க், சாக்லேட், வீட் கொடுத்து பாருங்கள், குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகும். மில்லட் டயட் கொடுங்க, குறைய ஆரம்பிக்கும். கட்டை கிளென்ஸ் பண்ணுங்க, ஆன்டி ஹெல்மின்திஸ் பூச்சி மருந்துன்னு சொல்லுவோம், க்ளீன் பண்ணுங்க, குழந்தை பெட்டராக இருக்கும். உடனே சரியாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது, அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர், மெயின்டைனிங் காஸ். எந்த அளவுக்கு நீங்கள் கட்டை கேர் எடுக்கிறீங்க, விட்டமின் டி கொடுக்கலாம், விட்டமின் B12 கொடுக்கலாம், விட்டமின் C கொடுக்கலாம். உடனே கடையில் போய் மருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய கொடுக்கும்போது கட் கிளென்சிங், கட்டை கேர் எடுக்கும்போது பெட்டராக இருப்பாங்க. உடனே ஒரு பேரண்ட் கட் கிளென்சிங் பண்ணிட்டா என் குழந்தை எல்லாமே ஆல்ரெடி, எல்லா பேரண்ட்டும் இதை பண்ணுங்க, அப்படி கிடையாது. அது ஒரு பார்ட். செகண்ட், தெரப்பி. தெரப்பியில் நிறைய தெரப்பி இருக்குது. எந்த தெரப்பி உங்கள் குழந்தைக்கு நல்லா இருக்குன்னு ஒரு தெரப்பிஸ்ட்டை ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டியை தெரப்பியாக மாற்றுங்க. உதாரணத்துக்கு மைதா மாவு பிசைகிறது சென்சரிக்கு ஒரு தெரப்பி, வேர்க்கடலையை உரிக்கிறது ஒரு தெரப்பி, கீரையை கிள்றது ஒரு தெரப்பி, தொடப்பத்தை எடுத்து பெருக்கிறது ஒரு தெரப்பி, மணி கோக்கிறது ஒரு தெரப்பி. இது தெரப்பி சென்டருக்கு போய் தெரப்பி ஃபீஸ் கொடுத்து நான் 2 மணி நேரம் பண்ணிட்டு வந்துட்டா என் குழந்தை நல்லா ஆகிடும் நினைக்காம, வாட் இஸ் தெரப்பி, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் தட் தெரப்பி? எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும். மணலில் 1 மணி நேரம் நடக்க விடுங்க, எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். படிக்கட்டு 10 தடவை ஏரியா இருக்குங்க, எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஸோ உடனே இது சொல்யூஷன் வருமா? இது கிடையாது. இது ஒரு பார்ட். தெரப்பி இஸ் அ பார்ட். பேரண்டல் கேர், கட் கேர் இஸ் ஒன் பார்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட், தெரப்பி. தேர்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஐ ஆல்வேஸ் கிவ் ஹோமியோபதி மெடிசன் டு நியூட்ரலைஸ் ஹைபாக்சியா. அதனால தான் டாக்டர் விஜய்ஸ் ஆட்டிசம் கிளினிக்கில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுக்கக்கூடிய இந்த அப்ரோச்சில்
ஒரு பேஷண்ட்ஸுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரதை அவங்களா கண்ணால் பார்க்குறாங்க. எனக்கும் அதனுடைய தாக்கத்தை பார்க்க முடியுது. இதை தாண்டி இந்த ஹைபாக்சியான்ற வேர்டை நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா 2 வார்த்தை வரும். ஒரு வார்த்தை ஆக்சிஜன், இன்னொரு வார்த்தை செல். ஸோ செல்லில் தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம செல்லை நம்ம வாங்கி கொடுக்க முடியாதுன்னா எஸ், இப்போ வந்து டோனார்ஸ் கிட்டேருந்து எப்படி நம்ம பிளட்டு குறையும் போது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோமோ செல்லை டோனார் கிட்டேருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறாங்க. போன் மேரோலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்குது. 50% ஆஃப் த பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் வேணுன்றாங்க, 50% வேணான்றாங்க. ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இதை நம்ம பேரண்ட்டோட தாட்டுக்கே விட்டுடுவேன். அதை தாண்டி ஆக்சிஜன் ஒன்று இருக்குது, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் குறையிறதுனால ப்ராப்ளம் வருது. ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியுமானா எஸ், அதுக்கு ஒரு தெரப்பி இருக்குது, ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி. ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியாக நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு ஈவன் இந்த இன்டர்வியூ மூலமாக பார்க்குறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கீ மெசேஜ், கிவ் அ டிஸ்டன்ஸ் 3 years விஷன். அந்த விஷனில் ஃபஸ்ட்டு பேரண்டல் கேர் கொடுங்க, செகண்ட் தெரப்பி கொடுங்க, தேர்ட் இன்டர்னல் ஹோமியோபதி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹைபாக்சியா கொடுங்க, ஃபோர்த்து ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெம் செல்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்டெம் செல்லும் கொடுக்கலாம். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுக்கும்போது நம்ம உடம்புல தானாக இயற்கையாகவே ஸ்டெம் செல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சில ஸ்டடிஸ் சொல்லுது. உதாரணத்துக்கு கில்பாக் மெடிக்கல் காலேஜில் டயபெட்டிக் கேங்க்ரீன் வந்து ஒரு கால் கெட்டு போய் அதை ஆம்புடேட் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுக்கும்போது ரீக்ரோத் வருது, பெட்டராக இருக்குது, அந்த கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன்றது மல்டிபிள் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லா கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இன்க்ளூடிங் ஆட்டிசம் ஐ எம் ரெக்கமெண்டிங் பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆன் த ரூட் காஸ் ஆஃப் ஹைபாக்சியா. ஒரு 40 days டெய்லி 1 hour ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுக்கும்போது பிரெயினில் நடக்கக்கூடிய நியூரான்ஸோடைய ஃபங்க்ஷன், ஆக்சான் டேண்ட்ரைட்டோடைய அந்த கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது தட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதில் அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்ல வேண்டியது கியூர், இம்பாசிபிள், நாட் பாசிபிள், நாட் அப்ளிகபிள். இம்பாசிபிள் நாட் பாசிபிளை விட நாட் அப்ளிகபிள். டிசீஸை மட்டும் தாங்க கியூர் பண்ண முடியும். எத்தனை டயபெட்டிஸை நீங்கள் கியூர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பிபியை கியூர் பண்ணியிருக்கீங்க? இது வந்து டிஸார்டர். டிஸார்டர்னா என்ன? செல்லோடைய ஃபங்க்ஷன்னு ஆர்டராக இல்லாமல் டிஸார்டராக இருக்குது. எனக்கு ஆர்டராக இருக்குது, உங்கள் குழந்தைக்கு டிஸார்டராக இருக்குது. அந்த டிஸார்டரை எந்த அளவுக்கு நம்ம ஆர்டராக கொண்டு வரமோ அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கான மெத்தட் தான் நான் அந்த ஹோலிஸ்டிக் நியூரோபத்தின்னு ஒரு 5 ப்ரோட்டோகால்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் மேடம். ஃபைனலாக ஒரு கொஷின் சார். இப்போ எந்த அளவுக்கு இது வந்து எப்போவுமே ஒரு சொல்லுவாங்க, ஒரு நோயை ரொம்ப முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு காட்டுறது கஷ்டம் அப்படின்னு. இது வந்து டிசீஸ் இல்லை, டிசார்டராக தான் இருக்குது அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா தான் அதை நம்மளால கண்டுபிடிக்கிறாங்க. இல்லை கண்டுபிடிச்சுமே பேரண்ட்ஸ் ஒத்துக்காம ரொம்ப ஒரு லெவலை தாண்டினதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதுக்கு பேர் நம்ம இப்படி கூட சொல்லலாம், கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எந்த டைமில் கொடுத்தா பெஸ்ட் அவுட்கம்மாக கிடைக்கும். எஸ் சார், ஐ ஹவ் பீன் சீயிங் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் 1.5 yearலேருந்து 18 years 30 years வரைக்கும் கூட நான் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் வித் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர். பட் நான் யாருக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னா அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணி, தட் மீன்ஸ் 18 months to 24 months அந்த ஆட்டிசம் டிஸார்டருடைய இன்டென்சிட்டி அசஸ் பண்ணி, இஃப் தே ஆர் மைல்டு ஆட்டிசம் we can bring closer to the normal 3 to 5 years if they follow my advice of 5 modality. இதில் எங்கே பிரச்சனை வரும்னாக்கா நாளை கடத்திடுவாங்க. அக்செப்டன்ஸில் நீங்கள் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட் அதுதான். என் குழந்தைக்கு ஆட்டிசம்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கே 5 வயசு வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அந்த கோல்டன் பீரியடை இழந்துடுறோம். இந்த இடத்துல 3 to 4 years ஒரு ப்ரீகேஜி ஸ்கூல் போகும்போது ஒரு டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க. கோல்டன் பீரியடான 3 to 5ல த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இஃப் மைல்டு ஆட்டிசம். இன்னும் சொல்ல போச்சுன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் கூட சொல்கிறேங்க, மைல்டு ஆட்டிசம் ஆர் நார்மல் பர்சன். உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஃபஹத் ஃபாசில் ஐ எம் ஆட்டிஸ்டிக்னு ஓப்பனாக சொல்கிறார். அவரை பார்த்தா நீங்கள் ஆட்டிசம் மாதிரி தெரியுதா? எலான் மஸ்க் இஸ் மைல்டு ஆட்டிஸ்டிக், மெஸ்ஸி இஸ் ஆட்டிஸ்டிக், மைக்கேல் ஜாக்சன் இஸ் ஆட்டிஸ்டிக், நியூட்டன் இஸ் ஆட்டிஸ்டிக். ஆட்டிசம் அப்படின்றது என்னென்னா அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனில் அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மெஜாரிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களுக்குள்ள ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் ஒளிஞ்சிருக்கும். ஸோ மைல்டு ஆர்டிஸ்டிக்ஸ் ஆர் நார்மல். இது அதிகமாகும் போது தான் பிரச்சனை. ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். டயபெட்டிக் இல்லைங்க, உங்களுக்கு 6 pointக்கு மேலே போனால் தான் HbA1c டயபெட்டிஸ், அதுக்கு முன்னாடி 5.8ல் இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது ஒரு காஷன் நோட். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஆர் நான் டயபெட்டிக்.
அந்த மாதிரி மைல்டு ஆட்டிசமாக இருக்கும்போது அதை கரெக்டாக அசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட் மதரால் அந்த குழந்தைக்கு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து ஸ்விம்மிங்கிற ஒரு டேலண்ட் வந்து அவங்க ஜீனில் ட்ராவல் ஆகும். எல்லா குழந்தைங்களுக்கும் 7th சென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமை ஜீனில் ட்ராவல் ஆகும். ஒரு 3 ஜெனரேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஸ்விம்மிங்கிற அந்த ஸ்விம்மருக்கு உள்ள டேலண்ட் அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலியில் இருந்திருக்கு. ஜஸ்ட் பை டூயிங் எ ஸ்விம்மிங். நார்மல் குழந்தைங்களோட இங்கே எக்ஸசிவ் ட்ரைனிங் போனாங்க, ஸ்விம்மிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்தாங்க, பெஸ்ட் ஸ்விம்மராகவே அவர் மாறிட்டார். ஃபைனலி he says ஐ எம் ஆட்டிஸ்டிக், ஐ எம் நார்மல். இங்கே கீ பாயிண்ட் என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரி என்ன இருக்குன்னு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஈவன் உங்கள் குழந்தை நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு என் குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும், 12th முடிச்சுட்டு பிஇ பண்ணணும், இல்லை டாக்டர் ஆகணும், சார்ட்டர்ட் ஆகணும், உங்கள் தாட் ப்ராசஸாக அந்த குழந்தைகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் போவீங்க. நிறைய குழந்தை பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை மிருதங்க வித்வானுடைய குழந்தை, அந்த குழந்தை மிருதங்கத்தை அடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி டாப் மிருதங்க வித்வானாக இருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்குது அதை நீங்கள் ட்ரிகர் பண்ணி அதை நீங்கள் நான் ஸ்டாப் அதில் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த குழந்தை ஒரு டாப்பராக வருவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் டாஸ்க். எல்லா பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிறது 3 விஷயம். பேஷன்ஸ், பொறுமை இல்லைன்னா இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் விட்னஸ் பண்ண முடியாது. செகண்ட், ஃபெய்த். எதை பண்ணாலும் ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்க. தென் யூ கேன் விட்னஸ் த இம்ப்ரூவ்மெண்ட். பேஷன்ஸ், ஃபெய்த் இருந்ததுன்னா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த இம்ப்ரூவ்மெண்ட். இது இல்லை, யூ கீப் ஆன் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ரைஸ். இன்னைக்கு ஒரு டாக்டர், நாளைக்கு ஒரு தெரபிஸ்ட், நாளான்னைக்கு ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன், இந்த மாதிரி எவ்ரி மந்த் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி குனியா பிக் மாதிரி உங்கள் குழந்தைய நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய கன்ஃபியூஷனில் போய் கடைசியில் முடிகிறாங்க. அதை நான் அவாய்ட் பண்ணுறது என்னோட இந்த வீடியோ மூலமாக எல்லா பேரண்ட்டுக்கும் சொல்கிறேன். நிச்சயமா சார். ஆட்டிசம்னா என்ன, அது வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, சப்போஸ் அது மீறியும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ கோல்டன் பீரியடில் அதுக்கான சரியான மருத்துவம் பார்த்தோம்னா அதை எப்படி இது பண்ண முடியும், அதையும் தாண்டி அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக லைஃப்பில் எப்படி ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையை மாற்ற முடியும்னு A to Z எல்லாத்தையுமே ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஆட்டிசத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுல உங்கள் சேனலுக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. அதுக்கு நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ மேடம்.